உண்மையில நீங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க, இந்த சனாதன தர்மம் பத்தி சமீபத்துல இந்த பேச்சை கிளப்புனது யார்? ஆளுநர் தான். ஆளுநர் தான். பாஜகவும் கிளப்பல. அந்த காலத்துல திமுக பேசும், இப்போதைக்கு திமுகவும் பேசல. இதெல்லாம் நான் ஈவன் இடதுசாரிகள் கூட முதல்ல பேசல. முதலாக சமீபத்துல பேசினது மேதக ஆளுநர் ஐயா. சனாதன தர்மம் அற்புதமானது அப்படின்னு சொல்றாரு, அது விமர்சிக்க கூடாதுங்கிறார். சனாதன தர்மம்னா என்னன்னு தயவு செய்து ஆளுநர், என்னடா சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்டா அழிவற்றதுங்கிற, அழிவற்றதுன்னா இதுன்னு கேட்டா பழையபடி சனாதன தர்மங்கிற. இது செந்திலுடைய வாழைப்பழ ஜோக்கு மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நம்ம ஆளுநர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். என்ன பதில் தெரியுமா? சனாதன தர்மம் என்பது பூணூலிசம். அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இந்திய குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் அதன் பேரிலே பதவி ஏற்றுக்கொண்ட ஆளுநர் என்ன சொல்றாரு? பூணல் போட்டாதான் நீ உயர்ந்தவன். ஆளுநரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அந்த காலத்து தினமணி உட்பட பத்திரிகைகள் எடுத்து பாருங்க. 1939 பத்திரிகைகள் சில இருக்கு. அதுல ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவது காங்கிரசின் வைத்தியநாத ஐயர், அதை எதிர்த்து சனாதனிகள் கோஷ்டி அப்படின்னு இருக்கும். சனாதனம் இந்தியா கூட்டணி உருவான உடனேயே பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஆன்டி இந்தியன்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரையும் நம்மளெல்லாம் பார்த்து ஆன்டி இந்தியன், அது எஜராஜா தான் எதை எடுத்தாலும் இவர் ஆன்டி இந்தியன். பத்திரிகைக்காரர்களை பார்த்து கூட சொல்லுவார். இப்ப இந்தியான்னு உச்சரிக்கவே பயப்படுறாப்ல, பாரதம். இது முதல் வெற்றி ஐயா. நம்முடைய லட்சியம் பாஜக மீண்டும் வந்துவிடக்கூடாது. இதற்கான சாத்தியம் அந்தந்த மாநில அரசியல் நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். நோக்கம் பாஜகவை தோக்கடிக்கும். இப்ப நாம பேசும்போது, நீங்க தமிழ்நாட்டு அரசியலை குறித்து பேசும்போது குறிப்பா 2-3 இடங்கள்ல நீங்க ஆளுநரை குறித்தும் நீங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காருன்னா, 14 மசோதாக்களை கிடப்புல போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இது கேரளாவில் எடுத்தீங்கன்னா 8 மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்க. ஆரிஃப் முகமது கான், அங்கேயும் மோதல் நடக்குது, இங்கேயும் மோதல் நடக்குது. இது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய உச்சமா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் நடந்து அது சட்டசபையை இயங்க விடாத அளவுக்கு போய் அவங்க நீதிமன்றத்தை தாக்கல் செய்ய நேற்று நீதிமன்றத்தில் ஒரு அருமையான ஒரு கூட்டு வச்சிருந்தாங்க. என்னன்னா, ஆளுநர்கள் என்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க உங்க வேலையை நீங்க சரியா செய்யணும். அடுத்து என்னன்னா, ஒரு மாநில அரசு நீதிமன்றத்துக்கு நாங்க உங்கள்ட்ட சொல்லித்தான் அந்த வேலையை நடத்தணுங்கிற அவசியம் இல்லை என்று சொன்னார். ஆனா இதுல எல்லாவற்றிலையுமே நீங்க ஆரிஃப் முகமது கான் ஆகட்டும் அல்லது பஞ்சாப் ஆகட்டும், தமிழ்நாட்டு ஆளுநர் ஒருபடி மேல போய் தான் RSS உடைய பிரச்சாரகராகவே அவர் இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது ஆளுநருடைய இந்த நடவடிக்கை குறித்தான உங்க பார்வை? இல்ல, மிச்சதெல்லாம் ஒரு பக்கம் நீங்களே அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இப்ப சனாதன எதிர்ப்பு பத்தி கூட நீங்க கேட்டீங்க. உண்மையில நீங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க, இந்த சனாதன தர்மம் பத்தி சமீபத்துல இந்த பேச்சை கிளப்புனது யார்? ஆளுநர் தான். ஆளுநர் தான். பாஜகவும் கிளப்பல. அந்த காலத்துல திமுக பேசும், இப்போதைக்கு திமுகவும் பேசல. இதெல்லாம் நான் ஈவன் இடதுசாரிகள் கூட முதல்ல பேசல. முதலாக சமீபத்துல பேசினது மேதக ஆளுநர் ஐயா அவர். சனாதன தர்மம் எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? அதை போய் சில புரியாம எடுத்துக்கொண்டிருக்காங்க. என்ன ஆரம்பிச்சார், பிறகு 5 நாளைக்கு ஒருக்கா அதை பத்தி எப்படி பேசிக்கிட்டே இருப்பார். நல்ல விஷயம். ஊடகங்கள் என்ன செய்யும்னா, அவர் 5 நாளைக்கு ஒருக்கா பேசும்பொழுது 5 நாளைக்கு ஒருக்கா வாதம் நடக்கும். அநேகமாக ஏதேனும் ஒரு டிவி வாதத்துல நானும் போயிருக்கேன். அப்ப ஆளுநருக்கு ஆதரவானவங்க, பாஜக ஆதரவானவங்க அல்லது பாஜக காரங்களே பேசுவாங்க. இந்த பக்கம் திமுக காரங்க இருப்போம், இந்த பக்கம் நானும் இருப்பேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக. இப்ப நான் விவாதத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். சனாதன தர்மம் அற்புதமானது அப்படின்னு சொல்றாரு, அது விமர்சிக்க கூடாதுங்கிறார். சனாதன தர்மம்னா என்னன்னு தயவு செய்து ஆளுநர் சொல்ற. இப்ப மீண்டும் பேசி கடைசி விவாதத்துல ரொம்ப நொந்து போய் கேட்டேன். சனாதன தர்மம்னா என்னன்னு நான் கேட்டா ஆளுநரும் பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு ஆதரவாளர்களும் பேச மாட்டேங்கிறார். ஆனா ஒண்ணு சொல்றாங்க, சனாதன தர்மம் என்பது அழிவற்றது, நித்தியமானது, துவக்கமோ முடிவோ இல்லாதது அப்படிங்கிறாங்க. நான் இப்படி கேட்கிறேன், சனாதன தர்மம் அழிவற்றது. சரி, அழிவற்றது என்பதற்குள்ள என்னென்ன வருது? எது அழிவற்றது? பதில், சனாதன தர்மம். என்னடா சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்டா அழிவற்றதுங்கிற.
அழிவற்றதுன்னா இதுன்னு கேட்டா பழையபடி சனாதன தர்மங்கிற. இது செந்திலுடைய வாழைப்பழ ஜோக்கு மாதிரி இருக்கு. நல்ல வழி ஒரு டிவியில் அதை அப்படியே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மீண்டும் அதை தான் சொல்றேன், ஏன் உள்ள போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறம் மீண்டும் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ட்டு. இல்லை, இப்படி கேட்குறேன், சனாதன தர்மத்தில் என்னென்னமோ இருக்குங்கிறீங்க. ஐயா, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அந்த சனாதன தர்மத்தில் வர்ணாசிரமம் உண்டா இல்லையா, மனு அதர்மம் உண்டா இல்லையா, இன்னும் தெளிவாக கேட்குறேன், சாதியம் உண்டா இல்லையா, பெண்ணடிமைத்தனம் உண்டா இல்லையா, சமஸ்கிருத ஆதிக்கம் உண்டா இல்லையா, இந்த 3 மட்டும் உண்டா இல்லையான்னு சொல்லு. இல்லைன்னு முதல்ல ஆளுநர் சொல்லட்டும். இல்லைன்னு சங்கராச்சாரியார்களும் ஜீயர்களுடைய மாநாட்டில் நடத்துறீங்க விஸ்வ இந்து பரிஷத் சார்பா. அதை கூட்டி, ஐயா இந்த சனாதன தர்மம் எவ்வளோ அற்புதமான விஷயம், போய் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு சில எதிர்க்கிறாங்க, இதில் இதெல்லாம் கிடையாது, அவங்களோட சந்தேகத்தை போக்குறோம், மற்றவை தான் உண்டு என்று நீங்க ஒரு தீர்மானம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. கொந்தளிச்சுட்டாங்க. நீங்க என்னங்க எதுக்குள்ளேயே போறீங்க, அதுக்குள்ளேயெல்லாம் போகக்கூடாது அருணன். சனாதன தர்மம் என்பது அழிவற்றது. மீண்டும் அதை தான் சொல்றாங்க. நீங்க அந்த டிபேட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நம்ம ஆளுநர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். என்ன பதில் தெரியுமா? சனாதன தர்மம் என்பது பூநூலிசம். நம்மால் சூப்பரா போய் 100 பேருக்கு பூநூல் போடுகிற விழாவுக்கு தலைமை தாங்கி அதை கையில வச்சுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் போட்டார். நான் அடுத்தாப்புல ஓப்பனா ஒரு டிவி வார்த்தையில சொல்லிட்டேன், விஷயம் முடிஞ்சு வச்சு எனக்கு பதில் சொல்லிட்டாரு. சனாதன தர்மம் என்பது பூநூலிசம். இப்ப நான் மீண்டும் கேட்கிறேன், பூநூல் போட்டா தான் உயர்ந்தவங்க என்று இந்த ஆளுநர் சொல்லுகிறார். அப்ப பூநூல் போடாதவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களா? அப்ப இது அரசியல் சாசன விரோதம். அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இந்திய குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் அதன் பேரிலே பதவி ஏற்றுக்கொண்ட ஆளுநர் என்ன சொல்றாரு? பூணல் போட்டாதான் நீ உயர்ந்தவர்னு. ஆளுநரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை யாருமே பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் பதில் சொல்றாங்க. நான் இந்த பூணல் விவகாரத்தை எடுத்த உடனே பதவி வாதக்கல்ல நல்ல வேலைக்கு இந்த ஆங்கர் எந்த நெறியால தடுத்தது நடந்த நிகழ்வு. நானும் புதுசாக சொல்லலை, எங்க அவர் தானே இப்படி பண்ணியிருக்காரு. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, தெரியுமா ஜோக்கு ஆளுநருடைய இந்த இதை. ஆனா ஆளுநர் தெளிவா தன்னுடைய சனாதன தர்மம் என்ன சொல்லிட்டேன், இதுதான் சனாதன தர்மம்னா இது எப்படிங்க எதுக்காம இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. இது எதுக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டீங்கன்னா இது எங்க போய் இது நீங்க கருத்துரிமையை பறிக்கிறீங்க. அதை விட கொடுமை என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணுங்கிறீங்க. அந்த சனாதன தர்மம்னு ஒத்துக்கிட்டு ஆனா அதை எதுக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்படி என்றால் அந்த பூணல் போடாதவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அவங்க எதிர்த்து குமுறத்தானே செய்வாங்க, கொந்தளிக்கத்தானே செய்வாங்க. ஆனால் நாங்கள் இப்படி அடிச்சாட்டியம் பண்ணுவோம், நீ எதுக்கக்கூடாது என சொன்னார். அது என்ன நீ? இன்னொரு கேள்வி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க, சட்டவிரோதம் சனாதன தர்மத்தை ஏற்று பேசுறதுன்னு. நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், எனக்கு ஏதேனும் வழக்கறிஞர்கள் சொல்லட்டும். அந்த சரத்து 25 பற்றி சொன்னனே, அதுக்கு கீழே சரத்து என்ன சொல்லுது என்றால், ஒரு இடத்துல இந்த மாதிரி மத உரிமை உண்டு. ஆனா அதே நேரத்துல இந்து மத நிறுவனங்கள் அதற்குள்ள அனுமதிக்கிற அந்த உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சட்டம் இயற்ற அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. அந்த முதல் போட்டோமே அது இதுக்கு பொருந்தாதுன்னு போட்டு வச்சிருக்கு. ஏன்னா அப்ப ஆலய நுழைவு பிரச்சனை வருது. இந்த சட்டம் தயாராக 1949 50 நம்மளுக்கு வரும். அப்போ நாடார்குல மக்களும் பட்டியல் சாதி மக்களும் அனுமதிக்கப்படலை. 1939 மதுரையில தான் அது முதலாக அமுலாகி ஆகம கோயில்கள்ல வருது. அப்ப அதெல்லாம் மனதில் வச்சுட்டு அது சட்டம் அப்ப எல்லாரும் ஆயிடும். ஆனால் அங்க என்ன வார்த்தை போட்டிருக்கீங்க? இந்து மத நிறுவனங்கள்னு போட்டிருக்கீங்க. சனாதன தர்மம்னு எங்க போட்டிருக்கீங்க? கீழே இந்துக்கள்னு இன்னொரு இடத்துல வருது. அதே போல இந்து லான்னு சொல்றீங்க. இங்க சனாதன தர்ம ஆக்ட்னு ஒண்ணு இருக்கா? நமக்கு ஏதாவது தெரியாம இருந்தா சொல்லுங்க. அன்டிவைடட் ஃபேமிலியை பத்தி தான் வருது. அப்ப சட்ட ரீதியா இந்து மதம் மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இவங்களா வம்பா இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒண்ணுதான் இவங்களா வம்பா சொல்லி ஆள் பிடிக்கிறதுக்காக, அப்ப சாமானிய இந்துக்களை தங்கள் பக்கம் திரட்டுறதுக்காக வம்பா கொண்டு போய் சனாதன தர்மத்தை கொண்டு போய் கூத்துறாங்க. இந்து மதமும் ஒண்ணுதான். இது ஒரு சதி வேலை. இதை நம்ம அம்பலப்படுத்த, அதெல்லாம் நம்ம கவனமா இருக்க வேண்டியது. ஏன்னா நீங்க சனாதன எதிர்ப்பு என்கிற பேர்ல கொண்டு போய் இந்து மத எதிர்ப்புல போய் நிற்க கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
சில பேர் அப்படி பேசிடுறாங்க, அதை எடுத்து போட்டுக்கிறாங்க அவங்க, அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் எதிராக அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு உதயநிதி அப்படி பேசல. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நிலைப்பாடு அது அல்ல, எங்களை போன்ற இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு. அதுதான் நான் விளக்கமா சொல்றேன். இந்து மதம் வேறு, சனாதனம். நான் அதுக்கு தான் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் உதாரணம் கூட சொன்னேன் பாருங்க. இந்த கோவில் நுழைய போராட்டம், இப்ப கோவிலுக்குள்ள நுழையணும்னு அவங்களே அனுமதிக்கணும்னு போராடுறாரு மதுரையில வைத்தியநாத ஐயர். அது கூடாது என்று மதுரையை சார்ந்த லாப்பாய் நடை செய்ய பெரிய இயக்கம் நடத்துறாரு. அந்த காலத்து தினமணி உட்பட பத்திரிகைகள் எடுத்து பாருங்க, 1939 பத்திரிகைகள் சில இருக்கு. அதுல ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவது காங்கிரசின் வைத்தியநாத ஐயர், அதை எதிர்க்கிறது சனாதனிகள் கோஷ்டி அப்படின்னு இருக்கும். சனாதனம் அப்ப நம்ம யாரை எதிர்க்கிறோம்? யாரு சனாதனி? லாப்பாய் நடை செய்யறது. இந்து யாரு? வைத்தியநாத ஐயர். இந்து வைத்தியநாத ஐயர் எல்லா இந்துக்களும் உள்ள ஓடுகிறாப்புல, சனாதனி எதுக்குறாப்புல. இந்த சனாதனத்தை எதுக்கணுமா வேணாமா? இந்து மக்களை கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அதான் அன்னைக்கு நடந்துச்சு. இந்த வித்தியாசம் வரலாற்று ரீதியானது. இதுக்கு நான் எவ்வளவோ ஆதாரங்கள் கொடுக்க முடியும். நான் நேரங்கிறது இதுக்குள்ள போல ஒவ்வொரு பாயிண்டா நான் இப்போ நிறைய அதை பத்தி கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதே நாம இந்த வித்தியாசத்தை மனதில் வைத்துக்கொண்டு இவங்களை கவனமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு என்பதுதான் பாயிண்ட். அந்த விஷயத்துல ஆளுநர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார். இல்ல இந்துக்கள் வேறு, இந்துத்துவா வேறு என்பதை நம்ம ஒவ்வொரு நேரம் சொல்ல வேண்டும். இன்னும் சனாதனமும் இந்து மதத்துக்கு உண்டான வேறுபாடுகளை நம்ம சொல்ல வேண்டும். ஆனா அவங்க இந்த மத போர்வையில் தான் இன்றைக்கு அரசியல் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. நாங்கள் இந்து ராஷ்டிராவை கொண்டு வர போறோங்கிறது தான் இன்றைய பாஜகவுடைய நிலைப்பாடு. ஒன்றிய அரசு இப்போ 2024 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதற்கு வலுவான ஒரு களமும் இன்றைக்கு தொடங்கியிருக்கு. இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெரிய வலுவான கூட்டணி ஒரு மிகப்பெரிய, அந்த பேரே ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டணி போக போக வலுவடையுமா, அல்லது நிறுத்தி போகுமா, அல்லது பிரதமர் சண்டைகள் இந்த மாதிரிலாம் கடைசி கட்டத்தில் பிளவுபடக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குமா? அந்த கூட்டணியும் இது வலுவாக வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது விரிவாக சொல்லணும், ஆனாலும் சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். மொதல் பாயிண்ட்டு, இந்தியா கூட்டணி உருவான உடனேயே பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஆன்டி இண்டியன்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாரையும் நம்மளெல்லாம் பார்த்து ஆன்டி இண்டியன், அது எச்ராஜா தான் எதை எடுத்தாலும் இவர் ஆன்டி இண்டியன், பத்திரிகைக்காரர்களை பார்த்து கூட சொல்லுவார். இப்போ இந்தியான்னு உச்சரிக்கவே பயப்படுறாப்புல, பாரதம். இது முதல் வெற்றி, இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணிக்கு மட்டுமில்லை, இந்திய மக்களுக்கே. இவங்க எப்படியாப்பட்ட ஆளுக என்பது புரிஞ்சு வச்சு. மேலும் அந்த பெயர் மாற்றம்னா நான் முழுசா சொல்லணும், ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு ஆரம்பத்திலேயே. பாரதங்கிற பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இப்ப இதையும் பயன்படுத்திக்கிட்டு கொண்டு வர பாக்குறாங்க. அது அநேகமா 2024 அவங்க தப்பி தவறி வந்தா செய்வாங்க. அரசியல் சாசனத்தையும் மாற்றுவாங்க ஃபுல்லா, அது வேற விஷயம் வச்சு. ஒன்று, இது முதல் வெற்றி. நாம இந்திய மக்களுக்காக இருக்கோம், இந்தியாவுக்காக இருக்கிறோம் என்பதை எதிர்கட்சிகள் நிரூபிச்சுட்டாங்க இந்த அமைப்பை உருவாக்கி. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன கேட்குறேன், இதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. மீண்டும் மீண்டும் வாதங்கள்ல என்கிட்ட திரும்பவும் கேட்பாங்க, யாரு பிரதமர்? இதில் ஜோக் என்னன்னா, அதிமுக காரங்க தான் ரொம்ப கேட்பாங்க என்னைய பார்த்து. அப்போ அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஐயா, எங்க கூட்டணிக்கு மோடி தான் வேணும். நாங்க சொல்றோம், 1000 பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அண்ணாமலை தான் பிடிக்கல, ஆனா மோடி தான் பிரதமர் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஒரு தடவை கடைசி அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்களா, இப்ப நான் அவங்களுக்கு பிடிச்சி திருப்பி கேட்டேன், இப்ப உங்களுக்கு பிரதமர் யாரு? அதுக்கு அவங்க எடப்பாடியாரே ஒரு பதில் சொல்லியிருந்தார் அழகா. எதுக்கு இப்ப பிரதமரை பத்தி பேசணும்? மேற்கு வங்க முதலமைச்சர் பிரதமர் பத்தி பேசுறாங்களே, யார்? எடப்பாடியார். பேட்டி எடுத்து பாருங்க. ஒரிசா முதலமைச்சர் பேசுகிறாரா? அதே போல நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் விவாதத்தில் சொல்லிட்டேன், எடப்பாடியாருடைய அற்புதமான நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு. இது எம்பிக்களுக்கான தேர்தல், பிரதமருக்கான தேர்தல் அல்ல. எம்பிக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. நல்ல வழிக்கு தமிழ்நாட்டில் இனிமே அந்த பிரதமர் பேச்சு வராது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதுடைய உடனடியாக அல்லது ஒரே பலன் அதுதான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். நான் மிச்சம் டீட்டெயில்ஸுக்குள்ள போல, நீ பாஜக தான் சொல்லணும், அது சொல்லும்.
மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு இது வரைக்கும் அதிமுக பேச மாட்டாங்க. இவங்க பேசட்டும். மோடியுடைய லட்சணத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நீங்கள் இந்த பேட்டி எடுக்கிறீங்க, அவருடைய லட்சணம் என்ன? 7 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு தான் 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் செல்லாதுன்னு அறிவிச்சு 2000 ரூபா நோட்டை கொண்டாந்து இப்போ 2000 ரூபா நோட்டும் செல்லாது. இப்படி ஒரு அற்புதமான பொருளாதார ஞானி இவர் தான் 2024 மீண்டும் பிரதமர் ஆகணுமான்றது தமிழ்நாடு மக்களுக்கு மனசில் தெரியும். நம்ம கேட்போம். அடுத்த பாயிண்ட் என்கிட்ட திரும்ப என்னங்க, கேரளாவில் வந்து காங்கிரஸ் நீங்களும் மோதுறீங்க, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸோடையும் முரண்பாடு இருக்குது, இப்படி பிரச்சனை. அதே போல் பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும். நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் மறைக்கலையே. ஆனால் இவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள இத்தனை கட்சி எப்படி வந்துச்சு? 3 மீட்டிங் நடத்திட்டாங்க ஒவ்வொரு ஊர்லையா. அப்புறம் வந்து எத்தனை அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க அந்த கூட்டத்தின் முடிவுல. இன்னும் புதுசா வந்து சொல்றீங்க 3லயும் வித்தியாசம் இருக்கியா? ஆனா ஒரே ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கு, பாஜகவை வீழ்த்தணுங்கிறதுல. இப்ப தமிழ்நாட்டுல திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ பாஜக வீழ்த்துது. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸுக்கும் மோதல், பாஜகவை வீழ்த்துது. மொத்தத்துல பாஜக வீழ்த்தப்படுதா இல்லையா? நீ ஏன் கவலைப்படுற? எங்களுக்குள்ள ஒன்று தெளிவாக எங்கள் கட்சி யதார்த்தபூர்வமாக எங்கள் கட்சியுடைய சென்ட்ரல் கமிட்டி, மார்க்சிஸ்ட் கட்சி சென்ட்ரல் கமிட்டி அதான் சொல்லிச்சு, ஐயா நம்முடைய லட்சியம் பாஜக மீண்டும் வந்து விடக்கூடாது. இதற்கான சாத்தியம் அந்தந்த மாநில அரசியல் நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். நோக்கம் வந்து பாஜகவை தோக்கடித்தான். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், பீகார் எப்படிங்க இவ்வளவு பேசுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை பீகார் பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு ஏற்று அவ்வளவு பேர் ஒன்று சேர்த்திருக்கானுயா. நிதிஷ்குமார்ல இருந்து இடதுசாரிகள் வர, சிபிஐ எம்எல் வர, காங்கிரஸ் உள்ளிட்ட லாலு பிரசாத் யாதவ் கட்சி உட்பட அவ்வளவு சேர்ந்து நிக்குதா இல்லையா? ஈவன் உத்தரப்பிரதேசத்துல கூட பகுஜன் சமாஜ் கட்சி தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. மிச்சம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் கட்சியும் இது பேசவே மாட்டாங்க. சண்டை சண்டை சண்டை. அந்த 2 மாநிலம் தான் முக்கியம். அப்ப அதுவே வந்து கிட்டத்தட்ட 120 இடங்களுக்கு மேல அங்க வந்து இப்படி எதிர்கட்சியோட ஒற்றுமை. நீங்க ஏன் வந்து நல்லதே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்கள பார்த்து அதான் கேட்பேன். உங்க புராணப்படியை பார்த்தா நீங்க எல்லாம் தர்மரா இருக்கணும், ஏன் இப்படி வந்து துரியோதனா இருந்துகிட்டு கெட்டதையே பார்க்குறீங்க என்று கூட ஒரு விவாதத்துல சொன்னேன். அது நமக்கு நம்பிக்கை தருது. நீங்க வந்து இந்த சில்லற பிரச்சனைகள் இதுகளை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தெளிவாக அப்பீல் பண்ண போகுது. மாநில நிலைமைக்கு ஏற்ப அங்கே வந்து உறவுகள் இருக்கும், தேர்தல் உறவு உடன்பாடு. ஆனால் லட்சியம் ஒன்று தான், மீண்டும் பாஜக ஆட்சி இல்லை. யார் பிரதமர் என்பதை வந்து தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ணணும். அதுதான் அரசியல் சார்ந்த நியதி. அப்போ நாங்கள் முடிவு பண்ணுவோம். அப்படி அனுபவம் இருக்கு. யாருக்கே தெரியும் மன்மோகன் சிங் பிரதமர் ஆவாரு, அவருக்கு வெளியில இருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தருவோம் அப்படின்னு 4 ஆண்டுகள் ஆதரவு தரலையா? அப்கோர்ஸ் அதுலேருந்து படிப்பினை எல்லாரும் பெறுவோம். அதெல்லாம் நடந்திருக்கு இந்தியாவில். இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். மிக முக்கியமான பாயிண்ட், இந்த ஆட்சி என்ன ஒரு சாதனை சொல்லி ஓட்டு கேட்க போகுது. இட்ஸ் மெயின் பாயிண்ட். வெறும் மதவெறி எதிர்ப்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க முக்கியமான பாயிண்ட். மக்களை மதத்தின் அடிப்படையில் பிழப்பதுடைய நோக்கமே அதானி அம்பானி கும்பலை வாழ வைக்க, கொழுக்க வைக்க. எந்த ஆட்சியும் இவ்வளவு கேவலமாக வெளிப்படையாக அவ்வளவு துறைமுகங்களை தூக்கி கொடுக்கல, அவ்வளவு விமான நிலையங்களை தூக்கி கொடுக்கல. இவ்வளவு ஹிடன்பர்க் அறிக்கை வந்த பிறகு கூட அதானியை நோக்கி ஒரு சிபிஐ போகல, ஒரு அமலாக்கத்துறை போகல, ஒரு வருமான வரித்துறை போகல. அதானியை பத்தி பேசினாலே நாடாளுமன்றத்தில் ராகுல் மேல அவ்வளவு அதானியை பத்தி பேச. அப்ப யாரு அதானிக்கு உங்களுக்கு என்ன ஒரு, அவர் நல்லா தானே கேட்கிறார், பதிலே பேச மாட்டேன். அப்ப நான் இந்த பெருமுதலாளிகள் செலக்டிவ், அதுலயும் கூட எல்லா பெருமுதலாளிகள் கூட நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆமா, அதனால குரோனி கேபிட்டலிசம்ங்கிறோம். சில பெருமுதலாளிகளை கொழுக்க வைப்பதற்காக அரசு, அது தெரியாம இருக்க மக்களை பிழப்பது. இந்த 2க்குள்ள லிங்க நம்ம சொல்லணும். அதனாலதான் வந்து விலைவாசி இப்படி இருக்குது. அப்ப நம்ம தெளிவா சொல்லணும். நான் திரும்ப அதான் சொல்றேன், இந்துக்களுக்கு ஆட்சிங்கிறீங்க. ஐயா ஒண்ணுமே இல்லை. இந்துக்களுக்கு நீங்க வந்து சமையல் எரிவாயு ₹400 சிலிண்டர் தர தயாரா? இந்துக்களுக்கு ஆட்சிக்கிறீங்களா? நீ ஆட்சிக்கு வரும்போது ₹400 தானே இருந்துச்சு, 1200 ஆக்கணும். நீ ஏன் ஒரு ₹200 குறைச்ச? இப்ப ₹1000 நிக்குது. ஆனா ₹400 தர தயார் அப்படின்னா இந்துக்களுடைய ஆட்சி.
அப்ப இது புரியுதா? இந்துக்கள் அழுக்குன்னு சொல்லிட்டு இந்துக்கள் உட்பட அவ்வளவு பேரையும் சுரண்டுவது, சுரண்டி கொளுத்த பணத்தை கொண்டு போய் அதானி அம்பானி கடனை ரைட் ஆஃப் பண்றது. இன்னைக்கு 25 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணியிருக்க. இதை விட ஒரு பெரிய மெகா ஆடி தள்ளுபடி உண்டா? இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னா இப்படி பாஜக ஓட்டு போடுவாங்க. தப்பித்தவரை ஓட்டு போட்டான்னா அவனுக்கு இந்த விஷயம் போய் சேரலைன்னு அர்த்தம். சேர்க்காத பொறுப்பை நாம தான் இருக்கோம் எல்லாரும். அதை கொஞ்சம் நம்ம தீவிரமா களப்படுத்த வேண்டி இருக்கிறது. இப்ப நாம ஓரளவு தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல் பேச இறுதி பகுதியாக இந்த பலஸ்தீனத்தை பத்தி பேசலாம் நம்ம நிறைவேற முடியாது.